الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. மேற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சென்ற வாரம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகள், புயூத்து நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவிமார்கள் கிட்டத்தட்ட 9 பேர், 9 மனைவிமார்களுடைய வீடுகள் எப்படி அமைந்திருந்தது என்றதை நாங்க பார்த்தோம். அந்த போட்டோ வந்து எல்லாரும் கிடைச்சா குரூப்ல போட்டாங்களா? போட்டேன்னா அது வந்து நாங்க மஸ்ஜித் நபவியை நாங்க எடுத்துக்கொண்டோம். இப்ப நாங்க கிப்லா பகுதி, மஸ்ஜித் நபியுடைய கிப்லா பகுதியை நீங்க வச்சு யோசிங்க. அதுல கிப்லா திசையை நோக்கி யாரோட இருந்துச்சு? ஹப்ஸா ரலியல்லாஹு வீடு. அப்ப கிப்லாவுடைய அந்த மஸ்ஜித் நபவியுடைய தொங்கல் பகுதி, கிப்லால தொங்கல் பகுதி வந்து அதுக்கு நாங்க வந்து இந்த பகுதி கிழக்கு பகுதின்னு சொல்லுவோம். சரியா? கிழக்குல அந்த தெற்கு தெற்கு தான் கிப்லா பகுதி. அந்த கிப்லா தெற்கு பகுதியில மஸ்ஜிதுடைய அந்த ஓரத்துல வந்து யாரோட வீடு? ஹப்ஸா ரலியல்லாஹு வீடு. ஹப்ஸா ரலியல்லாஹுவோட வீடோட பிடிச்ச மாதிரி வந்து ஆயிஷா ரலியல்லாஹுவோட வீடு கிழக்கு பகுதி. அதுல இருந்து அப்புறம் ஃபாத்திமா நாயி கீழுக்கு வந்து ஃபாத்திமா நாயி அவனோட வீடு, அப்புறம் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவனோட வீடு, சௌதா ரலியல்லாஹு அவனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து வடக்கு திசையில வந்து யாரோட வீடு? அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹைபர், கிட்டத்தட்ட ஹைபர் யுத்தத்துக்கு பின்னால மாதிரி முடிச்ச மனைவிமார்கள் அவங்களோட வீடெல்லாம் வந்து இந்த வடக்கு பகுதியில வந்து சஹாபாக்களுடைய வீட்டுக்கு பிறகுதான் என்ன மஸ்ஜிதை ஒட்டி இருக்கலாம். அவனோட வீடு, அவங்களோட வீடுகள் என்ன இருக்கல மஸ்ஜித் நபவியில வந்து சஹாபாக்கள வீடுகள். அதுக்கு பின்னா சஹாபாக்கள வீடுகளை தாண்டிதான் யாரோட வீடு? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவங்க, மைமூனா ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று சஃபியா, ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ், அவங்க எல்லாரும் வீடு வந்து அந்த இந்த பகுதி வடக்கு பகுதியில அவங்களோட வீடு இருந்துச்சு. அப்ப அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீடு வந்து கிழக்கு பகுதி, அதே மாதிரி தென்கிழக்கு பகுதி. என்ன தென்கிழக்கு பகுதி அப்படின்னா மஸ்ஜித் நபியுடைய அந்த ஓரம் தானே, முடிவுடைய ஓரம், கிப்லாவுடைய கிழக்கு, இந்த தெற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் சேர்ந்த அந்த பகுதியில தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீடு இருந்துச்சு. அப்ப அல் ஹுஜ்ரத் நபவியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுஜ்ரா என்று சொல்லப்படுற பேர் வந்தது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது வந்து யாரோட வீட்டுல? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு உறக்கிற நேரத்துல ரசூலா என்ன சொன்னாங்க? ஐன அன கதன், ரசூலோட மனைவிமாட்ட வந்து நான் நாளைக்கு என்னுடைய அடுத்த நாள் எங்க ரசூலா கேட்டாங்க. காரணம் என்னன்னா, அவளுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட மிச்சம் நேசிச்சாங்க அவங்க. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருக்கணும்னு ரசூல்லா ஆசைப்பட்டாங்க. அப்ப எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ரசூல்லாவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல கடைசியாக தங்குறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இறுதி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுலதான் இருந்தாங்க. அப்ப இருந்து கடைசியில் அவர் மரணிச்சதும் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுலதான். ஆயிஷா எந்த அளவுக்கு சொன்னா, ஆயிஷா ரசூலோட உயிர் கைப்பற்றப்பட்டது வந்து பைன சஹரி வ நஹரி, என்ற தொடைக்கும் என்னுடைய நெஞ்சுக்கும் சாஞ்சவங்களா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹு பிரிஞ்சதுன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அந்த வீட்டுலதான் ரசூலா மரணிச்சாங்க. அப்ப நபிமார்கள் வந்து எந்த இடத்துல மரணிக்கின்றார்களோ அங்கதான் என்ன செய்யப்படுவார்கள்? அடக்கம் பண்ணப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுல அடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீடு வந்து வரலாற்றுல வந்து அப்படி அந்த அல் ஹுஜ்ரத் நபவியா வந்து வரலாற்று நெடுகிலும் வந்து பல மாற்றங்கள் செய்யப்பட்டு, ரசூலோட கபர் அதுல அடக்கப்பட்டது. ரசூல்லா மரணிச்சதுக்கு இந்த ரசூலோட கபர் அதுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் மரணிச்சதுக்கு பின்னாலும் அவங்களும் எங்க செய்யப்பட்டார்? ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல அடக்கப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க மரணிச்சதுக்கு பின்னாலும் என்ன செய்யப்பட்டாங்க? இந்த அங்கே அடக்கப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோட
அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால வந்து இன்னும் ஒரு இடம் இருந்துச்சு. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவனுக்கு பின்னால இந்த இடத்த வந்து ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அவங்க அடக்கப்படணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதால என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு விட்டு கொடுத்தாங்கன்னு செய்தி வருகிறது. அதற்கு பின்னால இன்னும் ஒரு இடம் இருந்துச்சு, அது வந்து யாருக்கும் கிடைக்கல. அதுக்கு பின்னால வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர் கொலை செய்யப்பட்ட நேரம் பெரிய ஒரு ஃபித்னா ஏற்பட்டது. அதுக்கு பின்னால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுல அடக்கப்படணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய 2 தோழர்களும், அவர்களுக்கு மிக நெருங்கிய 2 தோழர்களுக்கும் தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. அதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இப்படி கிபிலாவுடைய பகுதியில் இப்படி அடக்கப்பட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு நேராக யார் அடக்கப்படல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கப்படல. கொஞ்சம் ரசூலுல்லாஹ் இருந்து கொஞ்சம் கீழுக்காவி அடக்கப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கும் கீழாக இப்படி அடக்கப்பட்டாங்க. என்ன சொன்னா, ரசூலுல்லாஹ்க்கு நாங்க நேருக்கு நேர் நிக்கிறது ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த அமைப்புல அடக்கம் செய்யப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுஜ்ரத் நபவியா வந்து வரலாற்று நடிகிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹிஜ்ரி 1வது வருஷம் தான் இந்த வீடுகள் கட்டப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை முடிச்சது வந்து, திருமணம் முடித்தது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்ததுக்கு பின்னால். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து மரணத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் யாரையும் திருமணம் செய்யல. அவங்களுக்கு வந்து ஆமுல் ஹுஸ்ன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்க்கு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு இழப்பு, அதே மாதிரி அபூ தாலிபுடைய இழப்பெல்லாம் பெரிய ஒரு சோதனையாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு வந்து இன்னும் ஒரு திருமணம் முடிக்கிற ஒரு மனோநிலை இருக்கல்ல. அதுக்கு பின்னாலதான் ரசூலுல்லாஹ் வந்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள். அதுல ஹிஜ்ரி ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் வந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்த நேரம் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டதோட அதோட என்ன செஞ்சு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீடுகள், அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வீடுகள் கட்டப்பட்டது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு ஹுஜ்ரத் நபவியா வந்து ஹிஜ்ரி 1வது வருடம் கட்டப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு பின்னால அதுல மாற்றங்கள் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி அதுல வந்து பைத்ன்னு சொல்லுவாங்க. பைத்ன்னு சொன்னால் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த அறை, அவங்க தங்குற அறை. அடுத்தது ஹுஜ்ரான்றது வந்து ஒரு ஹோல் மாதிரி. அப்ப அறைக்கு தான், இந்த அறை தான் கல்லால கட்டப்பட்டு இருந்தது. கல்லால கட்டப்பட்டு ஈச்ச ஓலையால என்னது கூரை போடப்பட்டிருந்தது. ஆனால் ஹுஜ்ரான்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு இந்த கூரை இல்லாமல் ஒரு துறவலான ஒரு திறந்த அமைப்புல இருந்த ஒரு பாதிதான் ஹுஜ்ரான்னு சொல்லப்பட்டது. அதனோட ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுல அறையில வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து ஒரு எது மாதிரி, ஒரு ஸ்டோர் மாதிரி. இப்ப அவர்களுடைய சாமான்கள் வைக்கிற, நாங்க வந்து எங்களோட பொருட்களை வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோர் மாதிரி ஒரு இருந்ததாக சொல்லப்படுகின்றது. ஒரு சிறிய அமைப்பில் இருந்த வீடுதான் அவர்களுடைய வீடு. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த வீட்டுல தான் தங்கியிருந்தார்கள் அவருடைய மனைவியோடு. அதே மாதிரி தூங்குவதற்கு சொல்லி அவர்களுக்கு ஒரு கட்டில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிலான தொழுகைகளை செய்வாங்க, அந்த வீட்டில் தொழுவார்கள். அதே போன்று அவர்கள் சந்திக்க வருகின்றவர்களை ஹுஜ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ஹோலன்னு சொல்லக்கூடிய பாதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திப்பார்கள். அதே மாதிரி உணவுகள் சமைக்கிறது வந்து அந்த வீட்டில் தான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீடு எந்த அளவுக்கு சிறுசன்னு சொன்னா, நாங்க ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபில் தொழுகிற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குறுக்க தூங்குவார்கள். அப்ப அவர்கள் சுஜூ செய்யற நேரத்தில் அவருக்கு சுஜூ செய்யற அளவுக்கு கூட அந்த வீட்டுல இடம் போதாது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய காலை அவர்கள் தட்டினால் அவர்கள் செய்வார்கள், காலை மடித்துக் கொள்வார்கள் என்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர் செல்கின்ற அந்த ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த அவருடைய ஹுஜ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ஹோலன்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து கூரை இல்லாதனால என்ன செய்யும், அதுல வெயில் வந்து படுகிற அளவுக்கு அவ்வளவு துறவலாக இருந்ததுன்னு சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கின்றது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வீட்டு ஹுஜ்ராவுடைய வாயில் வந்து இந்த பகுதி, அந்த வீட்டுடைய தொங்கல் கிழக்கு பகுதியில தொங்கல்ல தான் என்ன செஞ்சு அந்த ஹுஜ்ராவுடைய அவருடைய அறைக்கு போகின்ற வாயில் இருந்திருக்கிறது. நாங்க பாக்குறோம் பாருங்க, இதுல போட்டிருக்கிறாங்க. அறையிட வாயில் வந்து அகத்தொங்கல்,
அப்ப ஹுஜரான்னு சொல்லக்கூடிய அந்த ஹோலுடைய வாயில் வந்து மஸ்ஜிதை பிடிச்ச மாதிரி மஸ்ஜிதோட இருந்துச்சு. பள்ளியில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த அவனுடைய வீட்டுக்கு நுழையலாம். அந்த ஹோலுடைய வாயில் வந்து பள்ளியை நோக்கியா இருந்தது. அவனுடைய வீட்டு வாயில் அறை வாயில் வந்து அங்க தொங்கல், அடுத்த தொங்கல்ல இருந்துச்சு. அப்படித்தான் அவருடைய வீடு அமைப்பு இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிச்சதன் பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறையில இந்த பகுதி தொங்கல்ல வந்து அடக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த தொங்கல்ல இந்த பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டாங்க. இப்ப அதுக்கு வந்து ஒரு வெள்ளை நிறமான ஒரு திரை ஒன்று என்ன செஞ்சோம், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் போட்டிருந்தாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டது பின்னால அதை மிஞ்சிய பகுதியில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய அறையிலே அவர்கள் வசித்தார்கள். அதே மாதிரி நாங்க ஏற்கனவே பார்த்தோம், இந்த அவருடைய வீடு கல்லால கட்டப்பட்டிருந்து சொல்லி பார்த்தோம். அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் எப்படி இருந்துன்னு சொன்னால், கபர் வந்து ஒண்ணு கட்டப்பட்டிருக்குமா, இப்ப நாங்க பாக்குறோம் தானே பெரிய தர்காக்கள் எல்லாம் இப்படி கல்லால கட்டப்பட்டு, அதுல ரசூலுல்லாஹ் வந்து கபர்கள் எந்த அமைப்புல வைக்கப்பட்டு இருக்கணுமோ அந்த அமைப்புல தான் ரசூலுல்லாஹ் கபர் இருந்துச்சு. கபருக்கு எந்த அடையாளங்களும் பெருசாக இல்ல. ஒரு பூமியோடு ஒட்டியதாக எப்படி இருந்துச்சு, பூமியோட ஒட்டியதாக சும்மா கற்கள் மண்கள் தூவப்பட்டதாக ஒரு அமைப்புல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இருந்துச்சு. கபருக்குரிய அடையாளத்துக்காக வேண்டி சில மண்கள் கற்கள் வந்து தூவப்பட்ட மாதிரி இருந்தது. இப்பயும் அப்படித்தான் இருக்குது. அதுல எந்த விதமான இதுகளும் கட்டப்படவில்லை. அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டதன் பின்னால இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அறை என்ன செய்யுது, சிறுசா இன்னும் ஒரு. அப்ப அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டதன் பின்னால இன்னமும் என்ன செய்யுது, அறை வந்து சிறுசாகுது. அப்ப அவருடைய அந்த ஹுஜராவுக்கும் அந்த குருஃபாவுக்கும் இடையில் ஒரு சிறிய ஒரு மீட்டரை விட குறைந்த ஒரு பகுதியில தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வசித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க அடக்கம் செய்யப்படும் வரையில ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களோட வீட்டுல இருக்கிற சாதாரண உடையோட செய்வாங்க. ரசூலுல்லாஹையும் அவருடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் அடிக்கடி சந்திப்பு போவாங்க, அந்த இடத்துக்கு போய் சலாம் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கப்பட்டது பின்னால் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு வெட்க சுபாவம் காரணமாக என்ன செய்வாங்க, அவங்க ஹிஜாப் அணிஞ்சு கொண்டுதான் என்ன செய்வாங்க அந்த கபருக்கு போற வளமை இருந்தது. அதே மாதிரி அந்த திரை வந்து அந்த நேரத்துல வந்து இதால இருந்தது, ஒரு பிடவை மாதிரி, ஒரு கம்பளி பிடவை மாய அதால மறைக்கப்பட்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது பின்னால அதுக்கு ஒரு சிவர், கல்லால் ஒரு சிவர் எழுப்பப்பட்டதன் பின்னால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து வீட்டில் அணிகின்ற சாதாரண உடையோடு அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கு பின்னால அந்த கல் ஒரு சிறிய பகுதியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய 35 வருடங்கள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் வாழ்ந்தது வந்து அந்த ஒரு மீட்டரை விட குறைந்த ஒரு பகுதி தான் அவருடைய அறை. அந்த சின்ன ஒரு பகுதியில ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்தாங்க என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வீட்டுல எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்பட்டு அவருக்கு கொஞ்சம் சொகுசா ஒன்றும் செய்யப்படலை. உமர் ரலியல்லாஹு அவங்க செஞ்சாங்க, அவர்கள் உமர் ரலியல்லாஹு கலீஃபா இருக்கிற நேரத்துல ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹுஜ்ரா வந்து எதால இருந்தது, கல்லால கட்டப்பட்டு இருக்கல்ல, அறை மட்டும் தான் கல்லால கட்டப்பட்டு இருந்துச்சு. வீடு வந்து சும்மா ஒரு கம்பளி புடவை அதாலதான் மறைக்கப்பட்டிருந்தது. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஹுஜ்ராவை என்ன செஞ்சாங்க, கல்லால கட்டி கொடுத்தாங்க. கல்லால கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு என்ன இருக்கல்ல, கூரையனும் இருக்கல்ல, கூரை இல்லாம ஒரு கல்லால ஒரு சேஃப்டிக்காக வேண்டி அது கல்லால் கட்டப்பட்டது. அதுக்கு பின்னால் ஹிஜ்ரி 88வது வருடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கும் வரையில நாங்க சொன்னோம் அந்த வீட்டுல தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் வந்து சில நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலோட கபரை பாக்குறதுக்கு அனுமதி கேட்டாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கபரை காற்ற அனுமதி வளம் இருந்துச்சு. அதுக்கு பின்னால் நிறைய ஆட்கள் வந்து ஒரே கபரை பார்க்க வாருது, சலாம் சொல்றதுக்கு வார அந்த வருகின்ற காரணத்தால ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த பகுதியை ஃபுல்லாகவே செஞ்சுட்டாங்க, ரசூலோட கபரு பகுதியை மறைச்சிட்டாங்க, யாருக்கும் போக இயலாத மாதிரி மறைச்சிட்டாங்க. என்று சொன்னால் இடைஞ்சல் காரணமாக அவர்கள் மறைத்தார்கள்.
அதுக்கு பின்னால ரசூலோட கபரை யாருக்கும் பார்க்க இயலாது, மிச்சம் யாருக்கும் பார்க்க இயலாத மாதிரி இந்த விஸ்தரிப்புகள் அதே மாதிரி கட்டுமான பணிகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்துல தான் அந்த கபரை காண முடியுமே இல்லாமல் வேறொரு சந்தர்ப்பத்திலும் காண்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் அதுக்குள்ளாக செய்யப்பட்டது, அவருடைய கபர் மூடப்பட்டது. வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்துல 88வது வருஷம் ஹிஜ்ரி 88வது வருஷத்துல வலீத் இப்னு அப்துல் மலிக் மஸ்ஜித் நபவியை விஸ்தரிக்கணும்னு சொல்லி அந்த பணியை தொடங்குற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வீடுகள் மஸ்ஜித் நபவிக்கு என்ன செய்யப்படுது, உள்வாங்கப்படுகின்றது. உள்வாங்கப்பட்டதற்கு பின்னால உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனாவுடைய பொறுப்பாளராக கவர்னராக வாலியாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு ஹுஜ்ர நபவியா கட்டுற நேரத்துல என்ன செஞ்சாங்க, அவரு அதை சுத்தியும் கருப்பு கற்களால் என்ன செஞ்சாங்க ஃபுல்லா இப்படி கட்டி மனிதர் கிப்லா முன்னோக்கிக்கிற பகுதிக்கு தானே அந்த பகுதி ஒரு முக்கோண ஷேப்ல பிரிச்சாங்க. காரணம் என்னென்றால் இப்ப சிலவங்க கபரை நோக்கி தொழுதுனாங்க, இப்ப தொலைவாரவங்க சிலவங்க அந்த அவங்களுக்கு கபரை நோக்கி தொழுகிற ஒரு ஃபீலிங் வரும் தானே, கிப்லான்னா ரசூலோட கபரை அந்த முக்கோண ஷேப் இருக்கிற நேரத்துல அது அவங்கள எங்களை இப்படி திசை திருப்புற மாதிரி, அதனால அது கபரை நோக்கி தொழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வராதனால அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அமைப்புல முக்கோண பகுதி கிப்லா நோக்கிய பகுதியை ஒரு முக்கோண ஷேப்ல என்ன செஞ்சாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த பகுதியை அப்படி செய்தார். அதுக்கு பின்னால வரலாறு நடிகளும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படல. அதுக்கு பின்னால என்ன செஞ்சாங்க, முத்தவக்கில் என்று சொல்லக்கூடிய அப்பாசிய கலீஃபா அவர் அதுக்கு பின்னால் அதுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு கூரையும் போட்டாங்க, பலகை அளவு கூரை போட்டதான வரும். அது யாரு காலத்துல வலீத் இப்னு மலிக்ல கூரைன்னு போட்டாங்க. அதுக்கு பின்னால முத்தவக்கில் அப்பாசி அவருடைய காலத்துல என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒரு செரமிக்ல ஒரு கீழுக்கு ஒரு இது மாதிரி போட்டாங்க, அந்த சுவருக்கு என்ன செஞ்சாங்க, செரமிக் மாதிரி கீழுக்கு ஒரு இது போட்டாங்க. அதுக்கு பின்னால காய்ச் பாய் என்று சொல்லி ஒரு மம்லூக்கியர் நாங்க சொல்லுவோம் ஈஜிப்ட்ல மமாலிக்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய காலத்துல என்ன செஞ்சாங்க, அந்த ஹுஜ்ர நபவியாக்கு அந்த உட்பகுதிக்கு ஒரு செஞ்சாங்க, ஒரு உட்பகுதியில ஒரு தனி சிவரும் ஒரு சதுரமைப்புல சிவரும், அதுக்கு வெளியால உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் போட்ட மாதிரியே வெளியால ஒரு சிவர் போட்டு அந்த முக்கோண ஷேப்ல அதை எடுத்தாங்க. அவரோட காலத்துல மஸ்ஜித் நபவியில என்ன நடந்துச்சு, ஒரு பத்தி எரிஞ்சு ஒரு இந்த இஃப்திரா கொண்டு நடந்து மஸ்ஜித் நபவி எரிஞ்சதால அந்த இதுகள் சேதம் அடைஞ்சு, நிறைய அந்த சேதம் அடைஞ்சதுனால அதை மறுபடியும் திருப்பி அவங்க அந்த மறுபடியும் என்ன செஞ்சாங்க, தருமையும் பண்ணினாங்க, திருப்பி மரம் கட்டி இது பண்ணாங்க. அந்த காய்த்து பாய்ச்சி செல்லக்கூடிய அவருடைய அந்த ஆட்சி காலத்து. அதுக்கு பின்னால அவங்களுடைய காலத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு அந்த கூரைக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க, ஒரு குப்பா எழுப்பினாங்க. என்ன செஞ்சாங்க, ஒரு குப்பா எழுப்பி அதுக்கு மேலால திரை ஒரு பிறை வடிவத்தில் ஒரு ஒரு அடையாளத்தை போட்டு இது பண்ணாங்க. அது என்ன ஒரு விதமான தர்கா அமைப்புல மாதிரி அது வருது. அவங்க அப்படி செஞ்சாங்க. ஒரு காலத்துல குப்பான்னு எழுப்பினாங்க. அந்த குப்பாவில வேற வேற மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால இப்ப நாங்க இந்த இது செய்யறதுக்கு சலாம் சொல்றதுக்கு நாங்க நிக்கிறோம் தானே, அந்த பகுதியில ஒரு இதால செம்பால ஒரு வேலி போட்டாங்க. ரசூலோட கபருக்கும் அந்த சலாம் சொல்ற பகுதிக்கு மேலே அந்த மறைச்சு இப்ப நாங்க பாக்குறோம் தானே, அந்த வேலிகள் எல்லாம்
அதுவும் போடப்பட்டதும் வந்து பிற்காலத்துல வந்து மிச்சம் அந்த காய்த்தபாயின்னு சொல்லக்கூடிய உஸ்மானிய ஹிலாபத்துல வந்து நிச்சயிச்சு அப்படி போடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் வந்து இந்த அமைப்புல தான் இருந்தது. அப்ப நாங்க ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம், நூருத்தீன் ஜன்கி அவர்களுடைய காலத்துல வந்து ரசூல்லாவோட கபரை வந்து என்ன செய்யாங்க, ரசூல்லாவுடைய உடலை வந்து களவாண்டதுக்கு 2 பேர் வந்தாங்க. வந்திருந்து மதீனாவுல தங்கியிருந்து அப்படி அவருடைய உடலை தோன்றதுக்கு வந்து தூரத்துல இருந்து ஒரு சுரங்கமாக போய் சுரங்கம் விட்டு தோண்டி அதன் மூலமாக ரசூலோட உடல் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சாங்க. அப்ப அவர் கனவுல காட்டப்பட்ட அவர் வந்து அந்த 2 பேரையும் கொண்டு அதுக்கு பின்னால இந்த ரசூலோட கபரை சுத்தி மேல செஞ்சாங்க, இரும்ப உருக்கி அந்த இது உருக்கி போட்டு செஞ்சாங்கன்னு சொல்லப்படுகிற செய்தி வந்து ஒரு ஊர்ஜிதம் இல்லாத செய்தி என்றான். இதை இந்த கிதாப் எழுதினவர் சொல்றாரு, அது ஊர்ஜிதம் இல்லாத செய்தி. நான் ஒரு வரலாற்றுல பேசப்பட்ட ஒரு செய்தி. அது சில நேரம் அந்த சம்பவம் நடந்திருக்கலாம், ஆனால் அவங்க அதை சுத்தி வந்து அந்த கபரை சுத்தி என்ன செஞ்சது, அந்த இரும்பல் உருக்கு போட்டாங்கன்ற செய்தி வந்து அது ஊர்ஜிதம் இல்லாத செய்தி என்று சொல்றாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கபர் வந்து இன்னமும் அதை சுத்தி ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி வேலி போடப்பட்டிருந்தாலும் ரசூல்லாவுடைய கபரு மேல இன்னும் கட்டப்படலை. அது வந்து ரசூல்லா எந்த அமைப்புல கபர்கள் இருக்க வேண்டும் அந்த அமைப்புல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கபர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. ரசூல்லாவோட கபரை தொடுகிறதோ அல்லது பண்றதுல பரக்கத் பெற்றதோ அதுண்டும் கூடாது. ரசூல்லா வந்து பரக்கத் பெற முடியும் எதுல, ரசூல்லா உயிரோடு இருக்கிற நேரத்துல ரசூல்லாட உடல், அதே மாதிரி ரசூல்லாட முடிகள், ரசூல்லாட ஆடைகள், அதுகளை வச்சு சஹாபாக்கள் செஞ்சாங்க, பரக்கத் பெற்றார்கள். அது நோய் நிவாரணியாக செஞ்சாங்க, பாவிச்சாங்க. ரசூல்லாவுடைய முடிகளை வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ஷிஃபா எடுத்தாங்கன்னு சொல்லி வருது. அதே மாதிரி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல்லாவுடைய முடியை வந்து அவருடைய தலைப்பாகையில வச்சிருந்தாங்க. அது வந்து அவர்களுக்கு வெற்றிக்கு அது காரணமா இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா ரசூலாட இப்ப முடிகளோ அல்லது ரசூல்லாவுடைய ஆடைகளோ ஒன்றுமே இப்ப வந்து இல்ல. அது இருக்கிறதா சொல்லப்பட்டது வந்து ஆதாரம் இல்லாத செய்தி என்றாங்க. அதனால ரசூலாட கபரையோ இதையோ தொட்டு இது பண்றதுல பரக்கத் பெற்றதுல வந்து அது கூடாது, நாங்க பண்ண கூடாது. அதே மாதிரி ரசூலாக்கு சலாம் சொல்றது கூட நாங்க எங்கிருந்து சொன்னாலும் ரசூலாக்கு என்ன செய்யப்படும், சலாம் எத்தி வைக்கப்படும். ரசூலாட கபருக்கிட்ட போய் தான் நாங்க சலாம் சொல்லணும் இல்லை. ஆனா ரசூலோட கபருட்ட போய் சலாம் சொல்ற வளமை சஹாபாக்கள் அவர்கள் அந்த வளமையை வைத்திருந்தாங்க. அந்த அமைப்புல வந்து ரசூலாவுக்கு சலாம் சொல்ல போறது வந்து சிறந்தது. ஆனால் ரசூல்லாவுக்கு செலவாக்கு சொல்றது வந்து அங்க போய் தான் நாங்க செலவாத் சொல்லணும் பண்ணிடல. நாங்க இப்ப எந்த நேரத்துல செலவாத் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். அது ஒரு நன்மையான காரியமும் கூட. அதே மாதிரி ரசூல்லா கிட்ட நாங்க நிறைய பேர் வந்து ரவுதாக்கு போறது வந்து அது சொன்ன, நாங்க வந்து ரவுதான்றது வந்து ரசூல்லா வந்து ரவுதத்தும் ரியாதுல் ஜினான், சொர்க்கத்துடைய பூஞ்சோலைன்னு சொன்னாங்க. அந்த அமைப்புல அந்த இடத்துல தொழுகிறத இபாதத் செய்யறதுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. ஆனால் சிலர் வந்து நான் கேள்விப்பட்டேன், ரசூல்லா கிட்ட போய் துவா கேட்கிறதா, ரசூல்லாவிடம் துவா கேட்கிறதாவோ அல்லது அவங்களுடைய கவலைகளை அல்லது அவங்களுடைய தேவைகளை அவங்களோட மன சஞ்சலங்களை ரசூல்லா கிட்ட முறையிட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சில உம்ராக்கு வார ஆக்கள்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஷிர்கான விஷயம். நாங்க எங்க இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுசினி இல்லல்லா, என்னுடைய கவலைகளையோ எதையும் நாங்க அல்லாஹ் கிட்ட தான் முறைப்பாடு செய்யறது. ரசூல்லா கிட்ட முறைப்பாடு செய்யறது வந்து ரசூல்லாவே வந்து தடுத்த விஷயம். ரசூல்லா எதற்காக அனுப்பப்பட்டாங்களோ அது முக்கிய விஷயம்னா என்ன, இந்த ஷிர்க் என்னது, அல்லாஹ் கிட்ட தான் நாங்க எல்லா விடயங்களையும் முன்வைக்க வேண்டும். இப்ப ரசூல்லா கிட்ட இந்த ரவுதாக்கு போறது இது பண்றது எல்லாம் அதுல ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அது வந்து ஷிர்கான காரியம். எனவே ரசூல்லாவோட இந்த அடக்கப்பட்ட இடம் வந்து ஒரு வரலாற்று ஒரு வரலாறு நாங்க படிக்கிறதா இல்லாம நாங்க வந்து இதுல ஒரு பரக்கத்தோ அல்லது அதுல வந்து எங்களுக்கு நன்மைய அந்த இடத்துல போய் இந்த ஷிர்கான விஷயத்துல மாதிரி நாங்க செஞ்சோம்னு சொன்னா அது எங்களுக்கு நன்மை இட்டு தராது, எங்களை நரகத்துக்கு இட்டு செல்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த இடம் வந்து அடுத்தது இப்ப ரசூல்லாவோட கபரு வந்து பள்ளிக்கு வெளியே இருந்தது.
அதை ஆதாரமா வச்சு என்ன செய்யலாது. பள்ளி இந்த ஒரு கபர்ல வந்து பள்ளி கட்டலாம். சில நாங்க பாக்குறோம், சில கபர்கள் அடிப்படையாக கட்டப்பட்ட பள்ளிகள் இருக்கு. எங்களுடைய ஊர்களிலும் உங்களோட ஊர்களிலும் இருக்கலாம். சில கபர்கள் அடிப்படையாக வச்சு கட்டப்பட்ட பள்ளிகள், அதுகள் எங்களுக்கு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பள்ளி, ஒரு கபர் இருந்துச்சு, அது பள்ளிக்கு உள்வாங்கப்பட்டுச்சு, அல்லது பள்ளி ஓரத்துல வந்ததுன்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் பள்ளியை ஒரு கபர் அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட பள்ளிகள்ல எங்களுக்கு சொல்ல முடியாது என்ற விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இவரை படிப்பதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு சாட்சி, அல்லாஹ் இருப்பதற்குரிய அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு ஒரு சாட்சி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு சாட்சியாக இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வரலாறை படிப்பதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய நேசம், அவர்களை பின்பற்றுவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் என்பது வந்து அவர் சொல்லி தந்த முறையிலே இஸ்லாத்தை பின்பற்றுவதிலும் அவரை பின்பற்றது, அவர்கள் சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதெல்லாம் இருக்கின்றது என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி